ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு சாதாரண நிலை அல்ல. அன்றைக்கு பல பேர் தங்களுடைய இருமுறையை கட்டுடலை தீயினை நெருப்பாக்கி அன்றைக்கு இறந்து போனார்கள். இந்தியை எதிர்த்து விஷத்தை அடித்து இறந்து போனார்கள். காங்கிரஸ் அரசாங்கத்துடைய அராஜகத்தாலே துப்பாக்கி துறையிலே தந்து பல பேர் மரணமடைந்தார்கள். 500க்கும் அதிகமானோர் இந்த மொழி போராட்டத்திலே ஈடுபட்டு தங்களுடைய இன்னலை நீங்கார்கள். அதை முன்னிட்டால் அன்றைக்கு நம்முடைய அண்ணா அவர்கள் இந்த நாளை குடியரசு நாள் 26ஆம் தேதி என்று சொன்னாலும் அந்த 26ஆம் தேதிக்கு முன்னால் ஜனவரி 25 நாளை முடிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் என்று அறிவித்து இன்று வரைக்கும் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் இருந்தோம், நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்தில் இருந்தோம், இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் காலம் வரை எந்த இந்தியை எதிர்த்து இருந்தார்களோ அதே நிலையில் மனித புலிகள் உறுதி சுதந்திரத்துக்கு சொந்தக்காரர் கடையை வளர்ந்ததற்கு பிறகு 8வதாக வந்த எங்களுடைய படைமலை பாய்வலர் அமரர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாரிசாக சமூக நீதிகாத்த வீராங்கனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல் தெய்வம் இதை தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசியல் வாரிசாக இன்றைக்கு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் புரட்சித் தலைவர் இடைக்கழக செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாவட்ட செயலாளராக, அமைப்பு செயலாளராக, தலைமை நிலைய செயலாளராக, ஒன்றியப்பரப்பு செயலாளராக, இன்றைக்கு பொதுச் செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, தமிழகத்தின் முதல்வராக உயர்ந்திட்ட அண்ணன் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவருடைய மேலான ஆணையின்படி இந்தி திணிப்புக்கு எதிராக தங்கள் இன்னுயிரை ஈர்த்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று ஏற்பாடுகள் செய்த சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள அன்றைக்குரிய மாவட்ட மாணவ செயலாளர் ராம்கி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கும் ஆற்றல் மிக்க 1000 விளக்கு பகுதி கழகத்தின் செயலாளர்கள் ஜே குலாம் நபி ஆசாத் அவர்களே, பாசறை பாலச்சந்திரன் அவர்களே, சதாசிவம் அவர்களே, முருகன் அவர்களே, ஜெயச்சந்திரன் அவர்களே, வி சீனிவாசன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள எனக்கு முன்னர் மிகச் சிறப்புரையாற்றிய மொழிப்போரின் வரலாற்றை எடுத்துரைத்த மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் முந்தை மாறன் அவர்களே, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அன்பு சகோதரி கோகிலா கென்னடி அவர்களே, ஆற்றல் மிக்க வட்டக்கழக செயலாளர்களே, நன்றியுள்ள உள்ள இப்பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் அன்பு சகோதரர் சாந்தா சேகர் அவர்களே, கார்த்திக் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள அனைத்து நிர்வாகிகளே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீர வணக்க நாள் குறித்து அங்குக்குரிய மாவட்ட கழக அவைத்தலைவர் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வைத்து, இந்தி திணிப்பை எதிர்த்து, மொழியை வைத்து வியாபாரம் செய்து ஒரு குடும்பம் வளமாக வாழ்கிறது என்றால் அது கோபாலபுரத்து குடும்பம் தான். ஏனென்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளியில் நடைபெறுகிறது என்று பாடலாம் சொன்ன கருணாநிதி அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று எழுதி கொடுத்துவிட்டுத்தான் சிறையில் இருந்து வெளியே வந்தார். ஆனால் அவர்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து நாங்கள் தான் போராடுகிறோம், நாங்கள் தான் தமிழ் மொழியை காக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கருணாநிதியின் பேரன் தயாநிதி மாறன் அவங்க அப்பன் முரசொலி மாறன் இறந்தவுடனே எந்த அரசியல் அனுபவமும் இல்லாத தயாநிதி மாறனை அமைச்சராக்குகிறீர்களே, எம்பி ஆக்கி அமைச்சராகிறீர்களே என்று பத்திரிகை நிருபர்கள் கேட்டபோது கருணாநிதி சொன்ன வார்த்தை, என் பேரன் தயாநிதி மாறனுக்கு நன்றாக இந்தி பேச தெரியும்,
நன்றாக ஆங்கிலம் பேசுவார் என்று சொன்னார்கள். நம் வீட்டு பிள்ளைகள் இந்தி படிக்கக்கூடாது, ஆனால் தன்னூட்டு அவர்கள் வீட்டு பிள்ளைகள் இந்தி படிக்கலாம். அந்த இந்தி தெரிந்ததே ஒரு தகுதி என்று அவர் மத்திய அமைச்சராவதற்கு தகுதி என்று அன்றைக்கு சொன்ன கருணாநிதி குடும்பம் இந்த மொழியை வைத்துத்தான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்று சொல்லுவார்கள். அரசு பள்ளிகளிலோ மாநகராட்சி பள்ளிகளிலோ இந்தியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே 45க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் திமுகவால் நடத்தப்படுகிறது. அந்த திமுகவை நடத்த ஏவாவேலு கல்வி நிறுவனமாகட்டும், துறைமுருகன் கல்வி நிறுவனமாகட்டும் விளம்பரமே கொடுத்தார்கள். இந்தி ஆசிரியர்கள் தேவையில்லை. அது மட்டுமல்ல, மு.க. ஸ்டாலின் மகள் செந்தாமரை சபரீசன் நடத்துகின்ற பள்ளிகளிலே இந்தி கற்பிக்கப்படுகிறது. அவர்கள் குடும்பங்கள் நடத்துகின்ற அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் இந்தி படிக்கப்படுகிறது. அங்கே பணம் கொடுத்து இந்தியை படிக்க வைக்கிறார்கள். பணம் இல்லாமல் அரசு பள்ளிகளிலே மாணவர்கள் படிக்கக்கூடாது. இதுதான் அவர்கள் இந்திய எதிர்ப்பின் லட்சணம். தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்கள். அவருடைய திரைப்பட நிறுவனங்கள் ஆகட்டும், எல்லாருக்கும் படங்களில் கூட ஆங்கிலத்தில் தான் வரும். உதயநிதி ஸ்டாலின் செந்தாமரை நடத்துகின்ற வேலைச்சேரியை நடத்துகின்ற தமிழ், அந்த தமிழுக்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். செந்தாமரை சபரீசன் நடத்துகின்ற பள்ளியிலே சனிசேகர் வேலைச்சேரி பள்ளியிலே பேசுகின்ற போது மேடையிலே தங்கையிடம் அனுமதி கேட்கிறார். நான் தமிழே பேசலாமா என்று, தமிழே பேசலாமா என்று கேட்பவர்கள் குழுமம் தான் இன்னைக்கு இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தி திணிப்பை எதிர்ப்பதாக பாவலா காட்டிக் கொண்டு இந்தியை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற குடும்பம் கருணாநிதி குடும்பம், ஸ்டாலினோட குடும்பம். இன்றைக்கு தமிழ் என்று ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் கவனித்து பார்த்துக்கலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான் சென்ற மாதம் வரை தமிழகத்தை காக்க, வருங்கால தலைமுறையை காக்க வருகின்ற